இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 3 villages A, B and C can each other using telescope across a valley. ஓகேங்களா? ஸோ இந்த வேலியில் இருக்கக்கூடிய இடத்துல டெலஸ்கோப் மூலமாக 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. The horizontal distance between A and B is 8 kilometer. ஓகேங்களா? ஸோ இதில் இது A, இது B. இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் எவ்வளோ வருதோ இந்த தான் ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 8 கிலோமீட்டர். அண்ட் த ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B அண்ட் C. ஸோ பிக்கும் இந்த சிக்கும் இடையில உள்ள ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படியே நேரம் எடுத்திங்கன்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ இதுதான் ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ். 12 கிலோமீட்டர் கொடுத்துட்டான். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் ஆஃப் B. ஸோ B எங்கேருந்து ஃப்ரம் ஏ இஸ் 20 டிகிரி. ஏலேருந்து பார்க்கும்போது இது 20 டிகிரி. அப்போ இதுவும் 20 டிகிரி. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் சி ஃப்ரம் பி இஸ் 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சியை 30 டிகிரியில் பார்க்குறான். என்ன கேட்குறான்? கால்குலேட் த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. வெர்டிக்கல் ஹைட் அப்படின்றது ஏக்கும் பிக்கும் இல்லை. வெர்டிக்கல் ஹைட்டுன்றது இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளவோ இதுதான் வெர்டிக்கல் ஹைட்டு. அடுத்தது வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்டு சி. ஸோ பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ரெண்டுக்கு வெர்டிக்கல் ஹைட்னா இந்த இடம் தான். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த சி வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அடுத்து அவ்வளோதான் கேட்டிருக்கான். ஸோ ரெண்டுமே இந்த ஹைட் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளோ வருது, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றத கேட்டிருக்கான். இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ அவங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நம்ம படமாக வரைய போகிறோம். ஸோ அதை கொடுத்துருக்கான். இங்கே ஏ இருக்கான், இங்கே சி இருக்கா, இங்கே பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டால் ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இது பின்னா இது ஏ. ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள ஹரிஜான்டல் லென்ஸ். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர். ஸோ இதுக்கு பேர் நம்ம சின்னு வச்சுக்கிட்டேன். சாரி, சி கிடையாது, சி இங்கே இருக்கான். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? நான் வந்து டின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டால் இந்த லைன் வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பியிலேருந்து இந்த சிக்கு உள்ள வெர்டிக்கல் ஹரிஜான்டல் லென்த்து 12 கிலோமீட்டர். இங்கே டி இருக்குது, இது ஈன்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏலேருந்து பியை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ அப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக இழுத்து விட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து டிப்ரெஷன். எவ்வளோ டிகிரி? 20 டிகிரி. ஸோ ஏலேருந்து பி பார்க்கக்கூடிய டிப்ரெஷன் 20 டிகிரினா பியிலேருந்து ஏ பார்க்கக்கூடிய எலவேஷனும் என்னது? 20 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பியிலேருந்து சியை பார்க்குறான். எத்தனை டிகிரியில் பார்க்குறான்? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இங்கே ஏ டு டி என்ன, சி டு இ என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும் தான், ஆனால் அவனே படமாகவும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிடி எடுங்க. ஏபிடி வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச tan theta ஃபார்முலா போட்டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ tan தீட்டாவுக்கு பதில் 20 டிகிரி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஏடி பை அட்ஜசன்ட் சைடு பிடி. ஓகேங்களா? tan 20க்கு டேட்டா அவனே கொடுத்துருக்கான். 0.3640 புக்கில் கொடுத்துட்டான், கொஸ்டின்ஸில் அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா? tan 20க்கு அடுத்தது ஏடி எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். பிடி வந்து 8. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏடி ஈக்குவல் டு இந்த 8 அப்படியே கிராஸ் இங்கிட்டு கொண்டு போனால் எப்படி வரும்? இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணலாமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 × 0 0 8 4 32 3 2 3 48 51க்கு 1 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏடி. ஸோ கிலோமீட்டரில் கொடுத்ததுனால இதுவுமே கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி வந்து எவ்வளவு அப்படின்னா 2.9120 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு சி இதுதான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்.
பிசிஇ. ஓகேங்களா? ஸோ அப்போ வழக்கம் போல் tan 30 ஆப்போசிட் சைட்ஸ் இதுதான் சிஇ பை அட்ஜசன்ட் சைட்ஸு பிஇ. tan 30னா என்ன ஃபார்முலா 1/√3 ஈக்குவல் டு சிஇ. அப்படியே தான் இருக்கும், எனக்கு வேல்யூ தெரியாது. பிஇ எவ்வளவு 12. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த சிஇ தான் தேவை. அப்போ சிஇயை மட்டும் அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ சிஇயை மட்டும் வச்சுக்கலாம். கீழே 12 இந்த சைடு போகும்போது √3க்கு மேலே வந்துடும். ஓகேங்களா? 12/√3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், 12√3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 3ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 4. ஓகேங்களா? 4 இன்ட்டு √3யோட ஆன்சர் 1.732 அவனே கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ சிஇ, ஓகேங்களா, ஹைட் ஆஃப் த vertical distance between B to C. பிக்கும் சிக்கும் இடையில உள்ள இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. ஸோ அதான் சிஇன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6.928 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா √3 இருக்குது அப்படின்னா இதுக்கே டேரெக்டாக நம்ம 1.732 வேல்யூவை போட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதே இது √3 3ஆன்னு மாற்றிட்டேன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றப்ப டேரெக்டாக எனக்கு கட் ஆகும். 13343 ஸ்டார் 12. ஓகேங்களா? ஸோ √3ன்றப்ப அதோட வேல்யூ அப்படின்னா ஈஸியாக எனக்கு வேலை முடியும். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் √3ஆல் மேலங்கிலே மல்டிப்ளை பண்ணி √3 கேன்சல் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் வந்து √3ஆல் டிவைட் பண்ணும்போது டிவிஷன் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ √3ன்றது இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. வீடியோ பார்த்துருங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக போட்டுருங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க, ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஆனால் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ்னு எதை சொல்கிறோம், இந்த லைனை தான் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏக்கு நேராக லைனை கொண்டு வந்தால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறத ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ வெர்டிக்கல் ஹைட்டுன்னு கேட்டால் ஏ அண்ட் பிக்கு, ஸோ இது ஏ இது பி, நான் வெர்டிக்கல் ஹைட்டு இதை நேராக கொண்டு வந்தீங்கன்னா பிக்கு நேராக கொண்டு வந்தால் இதுதான் வெர்டிக்கல் ஹைட்டுன்னு நம்ம அசிம்பிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்மளுக்கு போதும் தான், அழகாக சம் செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குன்னா இந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸுன்றது இதுதான். ஏன்னா சிக்கு நேராக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கதா சி இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ இங்கே பி இருக்குது. இப்போ பியும் சியும் ஒரே லைனில் இருக்கும்போது இது ஹாரிஜாண்டல் டிஸ்டன்ஸ். அதே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கேருந்து பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம், வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்டு சி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே பாதி சம்மு நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டினை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.